வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை எக்மோர் ரயில் நிலையமானது சுமார் 734.91 கோடி செலவில் உலக தரத்திற்கு நிகராக மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு விமான நிலையத்திற்கு இணையான வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வாருங்கள் இதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். எக்மோர் ரயில் நிலையத்திற்கு புதிதாக வரவுள்ள முக்கிய மாற்றங்கள்: 2 பிரம்மாண்ட முனையங்கள். தற்போது காந்தி இர்வின் சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆகிய 2 பக்கங்களிலும் புதிய நிலை கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. தரைத்தளம் மற்றும் 3 அடுக்குகள். 2 பக்கங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய 3 அடுக்கு கட்டிடங்கள் அமையும். மேலும் பயணிகளின் நெரிசலை குறைக்க ரயில் ஏறுபவர்களுக்கும் இறங்குபவர்களுக்கும் தனித்தனி வழிகள் மற்றும் காத்திருப்பு அறைகள் அமைக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் மேலும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளும் அமைக்கப்படுகின்றன. ரூஃப் பிளாசா. நடைமேடைகளுக்கு மேலே பிரம்மாண்டமான தளம் அமைக்கப்படும். இதில் வணிக வளாகங்கள், உணவகங்கள் மற்றும் ஓய்வறைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த வசதி பெறும் முதல் ரயில் நிலையம் இதுவே ஆகும். லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டர்கள். பயணிகளின் வசதிக்காக மொத்தம் 32 எஸ்கலேட்டர்கள் மற்றும் 47 லிஃப்ட்டுகள் பொருத்தப்பட உள்ளன. மல்டி லெவல் பார்க்கிங். காந்தி இர்வின் சாலை மற்றும் பூந்தமல்லி சாலை ஆகிய 2 பக்கங்களிலும் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடங்கள் கட்டப்படுகின்றன. இது கார் மற்றும் இருசக்கர வாகன நெரிசலை குறைக்கும். ஒருங்கிணைந்த போக்குவரத்து இணைப்பு. மெட்ரோ மற்றும் பஸ் இணைப்பு. எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் மாநகர பேருந்து நிலையத்துடன் இந்த ரயில் நிலையம் எளிதாக இணைக்கப்படும். ஆகாய நடைபாதை. பயணிகள் சாலையை கடக்காமல் நேரடியாக மெட்ரோ அல்லது பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல உயரமான நடைபாதைகள் அமைக்கப்படும். பாரம்பரிய கட்டிடம். எழும்பூர் ரயில் நிலையத்தின் அடையாளமான 117 ஆண்டுகள் பழமையான சிவப்பு நிற பாரம்பரிய கட்டிடம் அதன் பொலிவு மாறாமல் அப்படியே பராமரிக்கப்படும். புதிய வடிவமைப்பு. புதிய கட்டிடங்கள் நவீன வசதிகளுடன் இருந்தாலும் பழமையான கட்டிடத்தின் அழகை பாதிக்காத வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. மேலும் பிற முக்கிய வசதிகள். விமான நிலைய சிறப்பு வழி. விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்காக தனி வழிகள் மற்றும் வசதிகள் அமைக்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள். தடையற்ற பயணத்திற்காக பிரத்யேக பாதைகள், லிஃப்ட்டுகள் மற்றும் கழிப்பறைகள் அமைக்கப்படுகின்றன. சூரிய ஒளி மின்சாரம். நிலையத்தின் மேற்கூரையில் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றன. இந்த மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் 2025 மற்றும் 2026 ஆண்டின் தொடக்கம் வரை சில விரைவு ரயில்கள், அதாவது அனந்தபுரி, உழவன் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் அல்லது சென்னை கடற்கரை நிலையங்களில் இருந்து இயக்கப்படுகின்றன. புதிதாக மறுசீரமைக்கப்படும் எழும்பூர் ரயில் நிலையத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.